இறைவனின் இறை குலமே பலிபீட பாருங்கள். இயேசுவின் திருக்குலமே ஆலய பாருங்கள். அருள் வாழ்வில் வளர அருள் சான்று பகர தீபங்களாய் எரிவோம். இறை வாழ்வு அடைய புது வாழ்வு மலர ஓர் குலமாய் இணைவோம். கூடுங்கள் ஆலயம் கூடுங்கள், பாருங்கள் கீதம் பாடுங்கள், வாருங்கள் பகிர்ந்து வாருங்கள், தாருங்கள் அன்பை தாருங்கள். இறைவனின் இறை குலமே பலிபீடம் பாருங்கள். இயேசுவின் திருக்குலமே ஆலயம் பாருங்கள். அருள் தரும் இறைவனின் வார்த்தை கேட்போம், அமைதியை அளிக்கும் அவரில் வாழ்வோம். அருள் தரும் இறைவனின் வார்த்தை கேட்போம், அமைதியை அளிக்கும் அவரில் வாழ்வோம். ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி. அருட்குரு குலத்திற்கும் இறை மக்கள் குழுவிற்கும் அன்பின் ஆரத்தி. மணக்கும் சந்தனமும் சிவந்த குங்குமமும் கரங்கள் ஏந்தி வரும் ஆரத்தி. மலர்ந்த மலர்களின மன்னன் பதம் கமல மனங்கள் இணைந்து தரும் ஆரத்தி. இறைவன் பலியினில் இணைந்து கனி தர சங்கமாரத்தி. இது சந்தன ஆரத்தி, இது மங்கள ஆரத்தி. அருள் தரும் இறைவனின் வார்த்தை கேட்போம், அமைதியை அளிக்கும் அவரில் வாழ்வோம். அருள் தரும் இறைவனின் வார்த்தை கேட்போம், அமைதியை அளிக்கும் அவரில் வாழ்வோம். வாழ்வில் உண்மை வழியில் நேர்மை நாளும் தந்திடும் இறையடி பணிவோம். வாழ்வில் உண்மை வழியில் நேர்மை நாளும் தந்திடும் இறையடி பணிவோம். கூடுங்கள் ஆலயம் கூடுங்கள், பாடுங்கள் கீதம் பாடுங்கள், வாருங்கள் பகிர்ந்து வாருங்கள், தாருங்கள் அன்பை தாருங்கள். இறைவனின் இறை குலமே பலிபீடம் பாருங்கள். இயேசுவின் திருக்குலமே ஆலயம் பாருங்கள். குத்துவிளக்கு ஏற்றுவது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். நம் வாழ்வும் இறைவனில் புதுப்பிறப்பு எடுக்க இறைவன் அன்னையின் வழியாக தரும் அன்பு, அமைதி, மன உறுதி, சகிப்புத்தன்மை, தாழ்ச்சி இவற்றில் நிலைத்திருக்க இங்கு கூடியிருக்கிறோம். இத்தகைய ஆன்மீக வாழ்வில் நம்மை நடத்திட இறைவனால் அருளப்பட்ட நம்முடைய ஆன்ம குருவாய் நமது பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரோட் டோம்னிக் அவர்களை விளக்கின் முதல் திரு ஏற்றவும், இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தை ரைமண்ட் பீட்டர் அவர்களை இரண்டாம் திரியை ஏற்றவும், நமது உதவி பங்கு தந்தை டேவிட் பீட்டர் அவர்களை மூன்றாம் திரியை ஏற்றவும், அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த
அவனிக்கு அன்பிய அளித்த தலைவி ஜோதி அவர்களை 4ஆம் திரியை ஏற்றவும், நீ வாழ்க. துணைத் தலைவர் அவர்களை 5ஆம் திரி ஏற்றவும் அன்புடன் அழைக்கிறோம். அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. என்றும் கன்னிமை நாம் அனைவரும் இங்கே ஒன்றாய் குழும்பி இருப்பது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அண்டி வருவோரை ஆதரிக்கும் அன்னை, நம் ஆரோக்கிய அன்னை, மாசில்லா கன்னி, விண்ணக மன்னக தாய் என அனைத்துலகுமே போற்றுதற்குரியவள் நம் தாய். நம் அந்த ஆரோக்கிய அன்னைக்கு இன்று திருக்கொடி ஏற்றி விழா எடுக்கிறோம். உலகம் எங்கிலும் உள்ள அனைத்து மக்களையும் அழகையின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்க இறைவன் மரியாவை தேர்ந்தெடுத்தார். சுவைக்கின் அன்னாள் பெற்றெடுத்த மாணிக்கம்தான் அன்னை மரியாள். அந்த மரியாவை இறைவன் தூய ஆவியால் அன்னையின் கருவறையில் வார்த்தையான இறைவன், என்றும் தலைமை குருவான இறைவன், தினமும் திருப்பலியில் நம்மை திடப்படுத்தும் நற்கருணையாகிய இறைவன், இதை தாங்கிய கருவறைதான் புதிய உடன்படிக்கையாகிய அன்னை மரியாள். இன்றும் நமக்காய் அழகையோடு போராடி கொண்டு இருக்கிறாள். அண்டி வருவோரை ஆதரித்து அனைத்து சுகவாழ்வும் தந்து ஆசீர் பொழிந்து வழி நடத்துகிறார் நம் ஆரோக்கிய அன்னை. அதை உணர்ந்தவர்களாய் இன்றைய திருவிழா திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். அன்னையின் ஆசீரை பெறுவோம். இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் குருக்களுக்காகவும் மற்றும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித சூசையப்பர் அன்பிய குடும்பங்களுக்காகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆரோக்கியனுடைய கிருஷ்ணாநகர் ஆரோக்கியனுடைய 31வது ஆண்டு பெருவிழாவை நாம் இன்று கொண்டாட ஒரே குடும்பமாக குழுமி வந்திருக்கிறோம். அழகான ஒரு தலைப்பு, அண்டி வருவோரை ஆதரிக்கும் அன்னை. நான் எங்கே போனாலும் சொல்றதுதான், ஆரோக்கிய அன்னை அனைவருக்கும் தாய். ஒரு மனே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே அன்னையை அடைத்து வைக்கவே முடியாது. யாரெல்லாம் அவளிடம் செல்கிறார்களோ, யாரெல்லாம் அவளிடம் நின்று ஜெபிக்கிறார்களோ, அண்டி வருவோர் அனைவரையும் ஆதரிப்பவளாக, அருள் பாவிக்கின்றவளாக, அவர்களுக்கு அருள் உதவிகள் செய்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அன்னையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெறுமனே இந்த அன்னையுடைய கெபில எத்தனையோ இந்துக்கள் ஜெபித்திருக்கிறார்கள், எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி ஒரு விழா என்பது வெறுமனே நமது மக்களுக்கான விழா மட்டுமல்ல, இப்பகுதி வாழ் அத்துணை பேருக்குமான ஒரு விழா. காரணம், இவள் அனைவருக்குமான அன்னையாக இருக்கிறார். எனவே இந்த அன்னையுடைய திருவிழாவை இன்று திருக்கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கிறோம். நாம் வழக்கமா சொல்லுதான், விழா என்றாலே இந்த 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் 9 நாட்கள் என்று நாம அன்னைக்கோ புனிதர்களுக்கோ விழா எடுப்பது அவர் நமக்கு செய்த அத்துணை நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவது. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு வரை நம்முடைய பங்கு சமம், குறிப்பாக கிருஷ்ணா நகர் பகுதி வாழ்கிறவர்கள் மற்றும் மிக்கேல் அதித்து சூசையப்பர் அன்பத்தை சேர்ந்தவர் அத்துணை அன்பிகளுக்கும் அத்துணை மக்களுக்கும் தேவத்தாய் ஆரோக்கிய அன்னின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மையான காரியங்களுக்காக, ஆசீர்வாதமான காரியங்களுக்காய் உளமார்ந்த விதத்திலே நன்றி சொல்லி அற்புதமான இந்த விழாவை துவங்கி இருக்கிறோம். எனவே 3 நாட்களும் அன்னையுடைய ஆசீர்வாதமும் அன்னையுடைய உடனிருப்பும் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து
இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற தொடர்ந்து அவள் அருள் பாவிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதலை கூட என்னுடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே நம் மத்தியிலே நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்ற வந்திருப்பவர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான என்னுடைய அன்பு நெருங்கிய நண்பர் தந்தை ரேமன் பீட்டர் அவர்கள். தந்தை அவர் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய அனைத்து பள்ளிகளினுடைய கண்காணிப்பாளராக இருக்கிறார். சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ஆல் த ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை மயிலில் நிறைய பள்ளிகள் இருக்கிறது, ஆங்கிலம் தமிழ் என்று பல எல்லா இடத்துக்கும் அவர் தான் இன்சார்ஜா இருக்கிறார். அதோடு கூட மறைக்கல்வி, சென்னை மயிலுடைய மறைக்கல்வி பணியகத்தினுடைய இயக்குநர் தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தந்தை ரேமன் பீட்டர் அப்படி நல்லா ஜோரா கைத்தல்லாமே அப்படி அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். இப்போது திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து நாம் பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் செல்வோம். இன்றைய திருப்பலியானது சேவியர் தெரசா நன்றி பலியாகவும், லாசர் செல்வி நன்றி பலியாகவும், ஜெனி ஆண்ட்ரோ மைக்கேல் பிரியா நன்றி பலியாகவும், டி சார்லஸ் குணசலின் நன்றி பலியாகவும், ஜான் கென்னடி நன்றி பலியாகவும், ஆல்பர்ட் மெஜில்லா கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோபி வேலையில் இறையாசிர் வேண்டியும், சிலுவை பிரகாசம் விமலா ரோஸ் சுபிதா மேரி அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், பிலிப் ஸ்டீஃபன் சாந்தி அவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உலகிற்கு ஒளியாய் இருங்கள் என்றவரே இறைவா, நாங்கள் உம்மிடம் பெற்ற ஒளி வாழ்வை பிறர் முன் ஒளிராமல் இருந்த நேரத்தை உம் பாதம் வைக்கின்றோம். அருள் கூர்ந்து எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாருமே. இறைவார்த்தையை உரைக்கும் பாதங்கள் எத்தனை அழகானது. ஆற்றல் மிக்க உயிருள்ள உம் வார்த்தையை தியானிக்காமலும் பிறருக்கு எடுத்து கூறாமலும் இருந்த தருணங்களை உம் பாதம் வைக்கின்றோம். அருள் கூர்ந்து எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாருமே. ஜெபமாலையின் ரகசியம் நம்மை விண்ணக பாதைக்கு இட்டுச் செல்லும். அப்படிப்பட்ட அதிசயமான ஜெபமாலையை நாங்கள் ஜெபிக்காமலும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமலும் இருந்த தருணங்களை உம் பாதம் வைக்கின்றோம். அருள் கூர்ந்து எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாருமே. திருக்குடும்பமாய் எங்களை இணைத்த இறைவா, நீரை இணைத்த குடும்பத்தை எங்கள் வீணான ஆசைகளுக்காய் அவர்களை காயப்படுத்தி மனநோக செய்த தருணங்களை உம் பாதம் வைக்கிறோம். அருள் கூர்ந்து எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாருமே. எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்வான ஆரோக்கியமான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை, இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஈரனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித கன்னிமரியாவின் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகி எங்களை விண்ணக அருட்கொடைகளால் ஈந்து ஆரோக்கியமும் நலமும் சுகமும் வாழ்வும் சிறப்பாக இந்த சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் பயனாளிகள் ஒவ்வொருவரையும் வியாபார தொழில் மக்கள் அனைவரையும் பயணம் செய்வோர் அனைவரையும் இங்கே குழுமியிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவான அமைதியும் வளமும் வாழ்வும் தந்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. நீங்கள் எதிர்பார்க்கும் தூதர் இதோ வருகிறார். அவர் நம்மை தூய்மைப்படுத்தி நம் ஆன்மா அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ள இறை வார்த்தையால் நம்மை தேற்றி நாம் தூய்மையுடன் அவர் முன் காணிக்கை கொண்டு வர உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் செவியை திறப்போம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளரின் சவுக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும்
வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. நீரில்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை, என்னை நீர் பிரிந்தால் இருளினில் வாடுகிறேன். நீரில்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை, என்னை நீர் பிரிந்தால் இருளினில் வாடுகிறேன். பொழுது சாய்கின்றது, இந்த நாளும் முடிகின்றது. பொழுது சாய்கின்றது, இந்த நாளும் முடிகின்றது. வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எனது ஆற்றலை புதுப்பித்திட என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. இதில் நீர் இருந்தால் வலிமை பிறகின்றது, உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றது. இதில் நீர் இருந்தால் வலிமை பிறகின்றது, உமது அருளால் துன்பங்கள் மறைகின்றது. உம் தெய்வீக ஆறுதலால் என்னை பலப்படுத்தும், உம் தெய்வீக ஆறுதலால் என்னை பலப்படுத்தும். எனதுள் உள்ளத்தினால் உம்மை நான் தினம் நேசித்திட என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும்
என்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. ஊனும் இரத்தமும் கொண்ட நம்மை போல் இறைவன் மனிதரானார். ஆனால் இறைமகன் சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த சாத்தானை அழித்து நம்மை விடுவித்தார். நம்மேல் அன்பு கொண்டு நம்மை மீட்டு எடுக்க என்றும் தலைமை குருவாய் நம் பாவங்களுக்காய் மனிதனாய் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14 முதல் 18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவை பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபன் அருகே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கை உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரை போற்றுங்கள், hallelujah. ஏனெனில் அவர் நல்லவர், hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 முதல் 35 முடிய. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலி கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் அக்குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி,
இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே உமது வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். ஸ்கூல் ஹெச்எம் இந்த பையனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு விட்டாங்க, பேரண்ட்டை. ஹெச்எம்மை பார்த்த உடனே அந்த ஹெச்எம் சொல்கிறாங்க, உங்கள் பையன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட், அடங்க மாட்டுறான், ஹோம்ஒர்க் செய்ய மாட்டுறான், ரொம்ப வாளாக இருக்கிறான், எங்களால் ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு யார் சொல்கிறா? ஹெச்எம் சொல்கிறாங்க. கதை கேட்குறீங்களா? தலையாட்டணும் கேட்குறீங்களா? அந்த அம்மா சொன்னாங்களா ஹெச்எம்மை பார்த்து, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், அவன் வீட்லேயும் கூட அடங்க மாட்டுறான், ஒரு வேலை செய்ய மாட்டுறான், பொய் சொல்கிறான், எதுவுமே கேட்கல. நான் எப்பயாவது உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி, இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிறீங்களே, அப்படி தானே இன்றைக்கி இருக்கிற பெற்றோரெல்லாம் சொல்லுவாங்க. உன்னை அப்படி தான் சொல்லியிருப்பாங்களோ, நீ அப்படி தான் சொல்லியிருக்கிறாளாமா, ஸ்பீக்கர் பின்னாடி ஒளிஞ்சுனுங்குது அந்த பொண்ணு, அது தலையாட்டுது, அதை அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப 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 கஷ்டமானது. கஷ்டம், ஈஸியே இல்லை. புது டீச்சர் வராங்க கிளாஸுக்கு, பிள்ளைங்களெல்லாம் பேர் கேட்குறாங்களே, உங்கள் பேருங்களை சொல்லுங்கள், அப்புறம் உங்களுடைய ஹாபி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பசங்களாக சொல்கிறாங்க. என் பேர் ஜான், என் பொழுதுபோக்கு நிலா பார்க்குறது, வாட்சிங் மூன். வெரி குட். என் பேர் ஜெகதீஷ், என்னுடைய பொழுதுபோக்கு நிலாவா பார்க்குறது. வெரி குட். அப்படி ஒருத்தராக நிலாவை பார்க்குறது. இந்த பக்கம் பொம்பளை பிள்ளைங்க, உன் பேர் சொல்லுமா? என் பேர் நிலா. பொண்ணு பேர் என்ன? நிலா. பையன் பார்க்கறது எதை? அவன் இவங்க நினச்சிட்டான் நிலா மேலே, நிலா அது வானத்து மேலே, அந்த நிலா நினச்சிக்கிட்டாங்க. அவன் பார்க்குறது மேலே இருக்கிற நிலா இல்லை, அதே வகுப்பறையில் பக்கத்தில் இருக்கிற நிலாவை பார்க்குறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், மாதா படங்க கீழே போட்டிருக்கிறாங்களே, அவங்க எது மேலே நிற்கிறாங்க? நிலாவேவா. தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு? அடுத்து தியான பாடலாம் நீங்கள் பாடணும். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாடு. நிலாவே வா, நிலாமே வா, நிலாவே வா வா. அது வேற பாட்டுல, பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியுது எது எந்தெந்த பாட்டு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த நிலா எங்கிருந்து வந்துச்சு? இந்த நிலா திருவெளிப்பாடு 12வது அதிகாரம். பைபிள்லாம் வச்சிருக்கிறீங்களா? நல்லா வேல்லாம் போட்டிருக்கிறீங்க, நல்ல இதெல்லாம் போட்டுக்கிறீங்க. நம்ம பைபிள் மட்டும் இல்லை கையில். சின்ன ஃபாதர் பைபிள் வச்சிருக்கிறாரு, பெரிய ஃபாதர் செல்லில் வச்சிருக்கிறாரு, எல்லாம். நீங்கள் வச்சில்லையா? எடுங்க, ஆப் எடுங்க, செல்லில் ஆப். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம். இந்த நிலா எங்கிருந்து வருகிறது? வாசிங்க. வானில் ஒரு பெரியதொரு அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டாள், அவர் கதிரவனை ஆடையாய் அணிந்திருக்கிறார். நீங்க அங்கெல்லாம் போக, இங்கே எல்லாம் ஆடை அணிஞ்சிருக்கிறதே பாருங்க, எல்லாம் யூனிஃபார்மா போட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் அந்த அன்பிய பொறுப்பாளர்கள்லாம் கலகலன்னு ஜிகுன்னு இருக்கிறாங்க. மாதாவுடைய அதே கலர்ல தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஓகே, நிலா அவருடைய காலடியில் நிலா இருந்தது. ஏன் அந்த நிலா அங்க காலடியில் இருக்குது? ஏன் அன்னை மரியாளுக்கும் நிலாவும் வச்சிருக்கிறாங்க? ஓகே, அதோட அப்புறம் விண்மீனை 12 விண்மீனை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அங்க. இவங்க எல்லாம் மல்லிப்பூ வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த நிலாவுக்கு வரும். ஏன் நிலா? அது பைபிளை விட்டுருங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் மாதாவுக்கு நிலா வைக்கிறோம்? நான் அப்படி யோசிச்சேன், ஏன் நிலா இருக்கணும்? அம்மா சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்துக்கிறான், நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மேலே ஏறி வா, மல்லிகைப்பூ கொண்டு வா, அப்புறம் மாமனுக்கு சொல்லி வா. அதெல்லாம் இல்லை. சரி, சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஏன் நிலா?
ஃபாதர் சொன்னார் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி, ஷார்ப்பாக பயங்கரமாக சிந்திக்கிறவங்க. ஓகே, ஈஸ்டர் அப்படின்னா என்ன? ஈஸ்டர், ஈஸ்டர், பிளே, விளையாடுறவர் என்ன சொல்லுவோம்? பிளேயர். ஃபுட்பால், இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். ஈஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்ட்னா என்ன? என்னடா அங்க கையை காட்டுற? ஈஸ்ட் எங்க இருக்கு? தமிழ்ல என்ன? கிழக்கு. கிழக்கே உதயமாவதற்கு பேர் தான் ஈஸ்டர். அப்ப கிழக்கு என்ன உதயமாவது? சூரியன். தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிழக்கே உதயமாகிற சூரியன் எப்படி அந்த நாளை தொடங்குகிறது, நமக்கு வீரியத்தை தருகிறது, சக்தியை தருகிறது, ஒளியை தருகிறது. அந்த ஒளியினால் தான் எல்லாமே செயல்படுகிறது, உலகமே செயல்படுகிறது. அது நமக்கு எல்லாம் தெரியும். அது வந்து சயின்ஸ்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஈஸ்ட்ல உதயமாகிறவர் யார்? சூரியன். அப்ப நம்ம உயிர்ப்பு விழாவின் என்னன்னு சொல்றோம்? ஈஸ்டர். இப்ப தெரியுதா உங்களுக்கு கனெக்ஷன் என்னன்ட்டு? அப்ப அந்த ஈஸ்டர் யார்? யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஈஸ்டர். ஒன் ஹூ ரைசஸ் இன் தி ஈஸ்ட். எப்படி அந்த சூரியன் உதயமாய் நமக்கு வாழ்வு தருகிறதோ அதே போல இயேசு உதயமாகிறார். இருளை அகற்றி ஒளியாக உதயமாகிறார். இருளை அகற்றி ஒளியை தருகிறார். அந்த இருள் எப்பொழுது அகற்றப்படுகிறதோ அப்போ மரணம் அங்கு இல்லை, வாழ்வு உண்டு. புரோட்டோபிளாசம்லாம் அப்படித்தான் வரும். செடிகள் வளர்வதற்கான இதெல்லாம் அந்த ஒளியினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு வாழ்வு தருகிறவர் அந்த ஒளியை போல இயேசு கிறிஸ்து இஸ் ஈஸ்டர். இப்போ வாங்க, இங்க நிலா எதுக்கு? அன்னை மரியாளுடைய பாதத்தில் நிலா எதுக்கு? எல்லாம் நல்லா பெண் முழிக்கிறீங்க, என்னையே பாக்குறீங்க, கண்ணை பிடிக்கின்னு. எப்படி? சத்தமா சொல்லுங்கக்கா. நிலவை போல ஒளி உள்ளவள். ஏன் தான் ஒளின்னு தான் நம்ம ஏன் நிலா அங்கன்னு தான் கேட்குற பாயிண்ட். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டேன். இதுக்குன்னு டக்குன்னு சொல்லணும். சொல்றவங்களுக்கு இந்த பரிசு மைக்கு சும்மா இருக்குது, ஒரு மைக்கு. ஆனால் அவர் வந்துடுவார், பின்னாடியே வந்துடுவார் அவர். கடவுளா? அழகுள்ளவள், அழகுள்ளவள். நம்ம கொஞ்சம் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பேசுங்களேன். இயேசு சூரியன், அன்னை மரியாள் நிலா. சொல்லுமா. என்னம்மா? நிலவு ஒரு பெண்ணாகி, அது இல்லையா? நிலவுல வெளிச்சம், இரவுல வெளிச்சம் தரும். ஆப்பா எப்படி கண்டுபிடிச்சிட்டோமா? ஓ வா, உனக்கு 2 ஆப்பம் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லணும். உனக்கு நிலவு வெளிச்சம் தருது. எங்கன்னு தருது நிலவு வெளிச்சம்? சூரியனிடமிருந்து பெற்று தருகிறது. அதுதான் இப்ப பாயிண்ட். நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப மாதா தன்னிலே அவள் அழகாக இருந்தாலும், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், அவளுக்கு எங்கிருந்து அந்த மகிமையெல்லாம் வந்தது? இயேசுவிடம் இருந்து தான். இயேசுவால் தான் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அருள்மிக பெற்றவளை வாழ்க. எதனால? ஏன்னா நீ ஆண்டவரை நீ தாங்க இருக்கிறாய், இயேசுவை பெற இருக்கிறாய், எனவே நீ பேறு பெற்றவள். அழகு ஓவியம், அழகு அப்படி அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அப்ப ஏன் இந்த அழகோவியம்? எப்படி? அந்த சூரியனிடமிருந்து ஒளி பெற்றவள், பெண்களிலே பேறு பெற்றவள் அன்னை மரியாள். அப்ப அந்த அன்னை மரியாள், அதனாலதான் அவள் நிலவை தன் பாதங்கள் மீது வைத்திருக்கிறாள். ஏன் அப்படின்னா அங்கிருந்த சூரியனிலிருந்து அந்த வெளிச்சத்தை பெற்று நாமெல்லாம் குளிர்ந்து மகிழ்ந்து. எல்லாருக்கும் நில வெளிச்சத்துல இருக்க பிடிக்கும், வெயில்ல இருக்க பிடிக்குமா யாருக்காவது? ஏன்னா சுட்டு எரிச்சிடும். அதனால அம்மா கிட்ட போவோமா அப்பா கிட்ட போவோமா? பொதுவா பிக்னிக்கு 5000 ரூபா காசு வேணும். அம்மாட்ட, இந்த பொட்டை பிள்ளைங்கள்லாம் அப்பா கிட்ட போவோம், ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் அம்மா கிட்ட போவோம். அது கரெக்ட் தானே? ஆமா. சரி, நீங்க இனிமேல் வாங்கி கொடுத்துருங்க என்கிட்ட, நீங்க எல்லாம் போய் வாங்கி கொடுங்க. ஓகே, இப்போ இன்றைக்கு அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன? அண்டி வருவோரின். ஆமா, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம், அன்னை மரியாள் இயேசுவை கொண்டு போய் கோயிலில் போய் காணிக்கையா ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த சட்டபூர்வமாக எது செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இந்த இயேசுவும் ஒரு ரொம்ப நாட்டி பாய் தான். எப்படி இருந்தார் இயேசு? ஆமாம்,
வேகமாக இயேசு என்ன பண்ண 12 வயதில் காணாமல் போகிறார். நீங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வண்டி கட்டின்னு போவாங்க, வண்டிங்கள்லாம் கட்டிட்டு போவாங்க, மாட்டு வண்டி. அதே போல் எருசலேம் தேவாலயத்திற்கும் மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் ஒரு கேம்ப். அங்கெல்லாம் நமக்கு இங்கே வேளாங்கண்ணிக்கு போகிற மாதிரி அங்கே போயிட்டு நம்ம பாத்ரூம், குளிக்கிறதுக்கு பாத்ரூம், அது டாய்லெட் அதெல்லாம் இல்லை, ரோட்டு ஓரமாக எல்லாம் பண்ணிட்டு போகணும். அப்போது பெண்களுக்கென்று ஒரு எல்லாம் போயிட்டே இருப்பான். ஆண்கள் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க, எல்லாரும் ஆண்களுக்கு தனி கேம்ப், பெண்களுக்கு தனி கேம்ப். இப்போ இந்த இயேசு பையன் என்ன பண்ணுறான், ஓடி கீடி ஆடி இங்கே போய் அங்கே போய் விளையாடி கூத்தடிச்சு எங்கே போனால் தாரான் அப்பா நினச்சிட்டார், அம்மா கிட்டக்குது, அம்மா ஆகுது, அப்பா கிட்டக்குதுன்னு பார்த்தோன்னா மாதா என்ன கேட்குறாங்க, லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 42 வருகிற வசனங்கள் என்ன சொல்கிறாங்க. மாதா இயேசுவை பார்த்த உடனே நானும் உன் தந்தையும், அப்படி இல்லை, இன்னொரு வார்த்தை இருக்கு, மிகுந்த ஏக்கத்தோடு தேடி. பையன்ட்ட என்ன சொல்லி கொடுக்குறாங்க அம்மா அப்பா, என்ன சொல்றாங்க, டேய் அடுத்தவங்களை பத்தி கொஞ்சம் நினை, உன்னை வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்குது, எங்கடா ஓடி போயிட்ட, நானும் உங்கள் அப்பாவும் அழன்னு அழிஞ்சு லோல், இங்கேருந்து அங்கேருந்து அந்த கேம்புக்கு போகிறோம், அங்கேருந்து இங்கே கேம்புக்கு போகிறோம், சுற்றி தேடுறோம், இங்கே இந்த கோயிலுக்கு போனோம், கோயிலேருந்து இங்கே வந்தோம், திருப்பி கோயிலில் வந்து உன்னை பார்க்குறேன், ஏன்டா இப்படி அலைய விட்டுருக்குறேன், எங்களை பற்றி கொஞ்சம் நினைக்க பார்க்கும், நானும் உன் தந்தையும் ஏக்கத்தோடு உனக்காக தேடிக்கிட்டு இருந்தோமே. இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து சப்போஸ் இயேசு காணாமல் போனார், எங்கே காணாமல் போனார், எங்கே கண்டுபிடிக்கப்பட்டார், கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்டார். சப்போஸ் நம்ம பிள்ளைங்க காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கே தேடி கண்டுபிடிக்கலாம், கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கும், ஒன்று கிரிக்கெட் கிரவுண்டு, அடுத்தது மால்லையா, மாலில் நீங்கள் போவீங்க போல் அடிக்கடி, அங்கே இல்லை பொண்ணை தேடி போவீங்களா, உங்கள் பொண்ணை தேடி போவீங்களா தெரில, என் பொண்ணு அங்கே தான் இருக்கும் போல், அப்போ மாலில் தான் இருக்குது, மாலு சொல்கிறாங்க நிற்க மாலு, அப்போ மாலுக்கு போய் தேடுறாரு. அப்புறம் எங்கே, பீச் ஓரத்தில். அப்புறம் முக்கியமானது விட்டுட்டீங்களே, எங்க, தியேட்டரு. இப்போ அம்மாங்கெல்லாம் காணாம போயிடறான்னு வச்சுப்போமே, அம்மாங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க, எல்லா சீரியலில் இருப்பாங்க. முதல் சீரியல், 2வது சீரியல், இந்த சேனல் அந்த சேனல் மாற்றி விஜய் டிவியாடா நீ பார்க்குறதா அது. இப்போ பிள்ளைங்கள்லாம் வயசு பிள்ளைங்க காணாம போனால் எங்கே இருப்பாங்க, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நிறைய இடம், ஆனால் இதெல்லாம் இல்லவே இல்லை, இதை விட எல்லாம் இதுக்குள்ளே புந்து நிற்கும். இதெல்லாம் எங்கே, இதுக்குள்ளே. அம்மா டேய் சமைச்சாச்சு சீக்கிரம் சாப்பிடவா, எங்கே இருப்பான் அவன், முதல் மாடியில் தான் இருப்பான், அம்மா ஃபோன் அடிக்குது பிள்ளைக்கு, சீக்கிரம் வாடா, ரூம் கதவு முடிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், சாப்பிடவா, சாப்பாடாக்கி எவ்வளோ நேரம் ஆச்சு, எத்தனை தடவை தான் உனக்கு கூப்பிட்றது, வா எருமை, வா, அதுக்கப்புறம் பாசமான வார்த்தையை விட்டாங்க பாரு, எருமை. நம்மளாம் எங்கே காணாமல் போவோம், ஆனால் இயேசு எங்கே காணாமல் போனார், கடவுளுடைய பிரசன்னத்தில் அங்கே இருந்தார். ரொம்ப முக்கியமானது அன்பிற்குரியவர்களே, நாம் வளர வேண்டிய இடம் எங்கே, கடவுளுடைய பிரசன்னத்தில். நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டியது எங்கே, கடவுளுடைய பிரசன்னத்தில். நாம் இருக்க வேண்டிய இடம் எங்கே, கடவுளுடைய ஆளுகையில். கடவுள் பாறையாய் அரணாய் கோட்டையாய் இருக்கிற அவரிடம் நாம் இருக்க வேண்டும். அப்போ மாதா முதல்ல இயேசு சொல்லி கொடுத்த பாடம், இந்த 12 வயதில் அவர் காணாமல் போன போது, மகனே அப்பாவும் நானும் உனக்காக ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தோம், பிறர் மீது அக்கறை கொண்டவனா இரு, நீ பாட்டுக்கு உன் பொழுதுபோக்குக்கு உன்னுடைய இஷ்டத்துக்கு ஊரை சுற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி இருக்கிறோம், கடனை வாங்கி உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம், நீ ஊரை சுற்றிட்டு இருக்கிற, படிக்க மாட்டுற, அரியஸ் வச்சிருக்கிற, ஃபெயிலாக இருக்கிற, ஏன்டா இப்படி இருக்கிற, படிடா, பொறுப்பாக இருடா, அப்பாவுடைய கஷ்டத்தை பாரு, நானும் வேலைக்கு போகிறேன், எல்லாம் கஷ்டப்படுறோம், தெரிஞ்சுக்கோ, பிறருடைய வழிகளை அறிந்து கொள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுமே இல்லை, இந்த செல்லாம் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கு ஆப்பிள் என்ன வந்திருக்குது 16 ஒன்றும் தெரியாது அவனுக்கு, பேபி கையை விரிக்கிறாங்க பாருங்க, இந்த பேபிங்கெல்லாம் எல்லாம் வச்சுன்னு இருப்பீங்க, பெரிய பெரிய ஃபோனாக வச்சுருப்பீங்க. அப்போ இயேசுக்கு முதல் பாடம் பிறரை குறித்து கவலை கொள்ள வேண்டும். இந்த இயேசுடைய வாழ்க்கையில் ரொம்ப சொல்கிறாங்க, 21வது நூற்றாண்டின் பெரும் பாவம் என்ன, 21வது நூற்றாண்டின் பெரும் பாவம் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை அப்படின்றார் ஃபாதர். அது ஒரே வார்த்தையில் சொல்லுங்க, சுயநலம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, 21வது நூற்றாண்டின் பெரும் பாவம் பேராசை. என்னது, பேராசை. எல்லாம் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் மிகுதியா வேணும். பழைய பாட்டு இருக்கு, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. அதுக்குள்ளேயும் நம்ம ஆடிடுறாங்க அப்படியே வாழ்னா. ஏன் அந்த ஓடம் என்ன பண்ணும், அது சின்னது தான், உள்ளே போக முடியாது, கடலில் உள்ள
டீப் சீக்குள்ளே போக முடியாது, மேலேயே தான் இதுலேயே தான் இருக்கும். அப்போ இந்த அலையில் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். பெரிய படகுங்க தான் உள்ளே போக முடியும். அப்போ இந்த ஓடம் என்ன பண்ணும், இங்கேயே ஆடி 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 சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகும், மேலே கீழேயும் வந்துடும். அந்த குழுக்கும். ஆசை அப்படிப்பட்டது, நம்மளை சும்மா விடாது, தூங்க விடாது. சரி இங்கேயே வேலை செய்கிறவா, துபாய்க்கு வா, அங்கே நான் மாமாக்கு லெட்டர் போடு, மாமாட்ட சொல்லு நான் வரேன்னு சொல்லு, அமெரிக்காவுக்கு போ, இங்கே போ, அங்கே போ, விடு, அம்மா விடு, அப்பா விடு, பொண்டாட்டி விடு, எல்லாரையும் விட்டு அங்கே இங்கே போய் காசை சேர்க்கறதுக்காக. மணி இஸ் லைக் sea water, the more you drink the more thirsty you become. ஆசை என்பது, பேராசை என்பது கடல் நீரை போல. தாகம் எடுக்குதுன்னு குடிச்சுன்னா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், குடிச்சுக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் செத்து போயிடுவேன். உப்பு தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? பேராசை பெரு நஷ்டம். இப்போ இந்த பேராசைக்கு எதிரான ஒரு புண்ணியம் என்ன? யார் கரெக்டா சொல்றான்னு பார்ப்போம். எதை கொடுக்கறது? இதை கொடுத்துட்றேன், பூசை புக்கு, நீங்க பூசை வச்சுக்கலாம் வீட்டில் போனா. பேராசைக்கு எதிரான ஒரு நல்ல மதிப்பீடு இது. சின்னப்பா எது சொல்ல முயற்சி பண்றாரு. என்னது? பகிர்வு. ஆண்டவர் இயேசுகிட்ட அது அதிகமாகவே இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. இயேசுகிட்ட எந்த நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தார். பேரிரக்கம், அது சுயநலத்தின் வெளிப்பாடு. கிரீடி, பேராசை. பேரிரக்கம், கம்பேஷன். மத்தேயு எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் எடுங்களேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் எடுங்கன்னா நீங்க என்னத்தை வச்சு எடுக்கிறதுக்கு இருக்குது தெரியல உங்கள்கிட்ட. 14வது அதிகாரம் நமக்கு தெரியும். அதுல ஆண்டவர் இயேசு அப்பம் பழுகிறார். 13வது வசனம், 14வது அதிகாரம் 13வது வசனம். மக்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பசியா இருக்கிறாங்க. எல்லா நற்செய்தியிலும் காணப்படுகிற ஒரே உவமை, புதுமை எதுனா இந்த புதுமை தான், அப்பம் பழுகிற புதுமை. இயேசு என்ன பண்றாரு, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பசியா இருக்கிறாங்க, 3 நாளா இருக்கிறாங்க, தனியா அனுப்பிவிட்டா மயங்கி கீழே விழுந்துருவாங்க, அவங்களுக்கு உண்றதுக்கு ஏதாவது கொடுங்க, உண்ண கொடுங்க. இவரே தந்தையை கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருப்பாரு. மண்ணா புழிஞ்சாங்கல்ல, வானு நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, சும்மா சொன்னாங்க, மண்ணா கொட்டுச்சு, அதே மாதிரி கொட்டி இருக்கலாமே. ஆனா இயேசு அப்படிலாம் பண்ணல. மனிதர்களை படைத்தது எதற்கு? எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை. நம்முடைய ஆளுமையை, நம்முடைய சக்தியை, நம்முடைய பலத்தை, நம்முடைய ஞானத்தை, ஆற்றலை, திறனை இன்னும் பழுகி பெருகி 100ஆக 60ஆக பலன் தரணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். இருந்த நிலையிலாம் இருக்க முடியாது, அப்படியே நம்ம வளர்ச்சி கண்டுகிட்டே இருக்கணும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 10 லட்சம் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா இப்போ 1 கோடி டேர்ன் ஓவர் வரணும் 5 வருஷத்துல. 5 லட்சம் போட்டோம், இப்போ தான் 5 லட்சம் வந்துருக்கு 10 வருஷம் பொறுத்து அப்படின்னு இன்னும் முட்டை விட்டுங்கன்னு அர்த்தம். போயிட்டே இருக்கணும், மேலே போயிடணும். ப்ரோக்ரெசிவ் தியாலஜி. நீங்கள் இன்னும் மேலே உயர் ஆண்டவர் 100 60 பலன் தந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ உழைக்கணும், அந்த அளவுக்கு நாணயத்தோடு இருக்கணும். இங்கே ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த அப்பத்தை பழுகுகிற போது என்ன பண்ணுறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்கு நீங்கள் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா எல்லார்ட்டையும் நமக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கிற பொட்டன்சி, எபிலிட்டி, கேப்பபிலிட்டிஸ், டேலண்ட்ஸ், அதை கொண்டு வாங்க. உள்ளே இருக்கிறத எடுக்கணும், எடுக்காமல் எல்லாம் மூடியே வச்சுட்டு இருக்கிறது. அப்போ இயேசு அதில் இருந்தான் அப்பம் பழகுகிறார். இப்போ இதில் ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் பழுகிற நிகழ்வில் என்ன நடக்குது, அவர்கள் வைத்திருந்ததை இயேசு அதிலிருந்து தான் மல்டிப்ளை பண்றார், அதிலிருந்து தான் பெருக்கி மற்றவர்களுக்கு தருகிறார். எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறார், பந்தியில் அமர்கிறார்கள், மகிழ்ச்சி வருகிறது, கொண்டாட்டம் வருகிறது, பகிர்வு நடக்கிறது, திருப்தியாக உண்கிறார்கள், நிறைவு காண்கிறார்கள், மகிழ்ச்சியோடு வாழ்கிறார். அதுதான் அந்த அந்த அப்பம் பழுகிற நிகழ்வு நடக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குது? அதே 14வது அதிகாரம் தொடக்கத்தில் முதல் வசனத்துல இன்னொரு விருந்து நடக்குது. அது எப்படிப்பட்ட விருந்து? 14வது அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன விருந்து நடக்குது? ஆட்சியாளரின் விருந்து. தலை கர்வம், ஆணவம், நான் என்கிற அகந்தை, ஒரு போலித்தனமான வாக்கு, இதெல்லாம் என்ன சொல்றாரு அந்த ராஜா, என் அரசவையில் இருக்கிற பாதியை கூட நான் உனக்கு கொடுத்துட்றேன், அவளை அந்த அழகா ஆடி இருக்கிற உன் ஆட்டத்தில், அந்த நளனத்தில் நீ போட்ட இதுல நான் மயங்கிட்டேன். ஏற்கனவே அவர் போட்டு இருக்கிறாரு. அதோடு இந்த நடனத்தை பார்த்து மயங்கி போய் என்ன பண்றாரு, நீ எது கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன்றார். இப்படித்தான் கோயில் திருவிழா பண்ணி, அந்தோனியார் கோயில் திருவிழா பண்ணிட்டு சுருவத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. நைட்டு குடிச்சுப்புட்டு நல்லா போதையில சுருவத்துக்கு முன்னாடி நின்று ஜோம் பண்றான். பார், நான் தொழிலுக்கு போறேன். எப்ப நைட்டு 2 மணிக்கு. என்ன தொழில்? என்ன தொழில்? திருட்டு தொழில்.
பார் நான் தொழிலுக்கு போகிறேன், ஏதாவது 7 கூட ஆச்சு மண்டையை உடச்சி விட வேணாம். ஏற்கனவே அன்தனியாருக்கு பாதி மண்டை தானே காலி, நம்மள மாதிரி தான் இருக்கும். உங்கள் சாமியார் தான் கருன்னு புருபுருன்னு இப்படி இவ்வளோ இருக்குது. அதனால மண்டையை உடச்சி காலி பண்ணணும். சாமியார் எஞ்சி தப்புன்னு வந்து கேட்டு மறண்டார். இப்போ தான்ப்பா பங்குல டொனேஷன் வாங்கி 50,000 ரூபாய்க்கு சுருவத்தை வாங்கி வச்சுருக்கோம், புது சுருவம். அடிச்சு உடச்சிடுவான்ட்டு தூக்கின்னு போய் உள்ளே வச்சுட்டு அப்படியே தேடி பார்க்குறாரு. இவன் குடிக்காரன் தான் கலாட்டா பண்ணுவான்ட்டு தேடி பார்த்தா குழந்தைய சுசுரம் தம் தோண்டு பழைய சுருவம், மூக்குக்கெல்லாம் உடஞ்சி வேரெல்லாம் உடஞ்சி போய் தேஞ்சு போன சுருத்தை எடுத்து வச்சுட்டார். அவன் குடிச்சிட்டு வந்தான் ஏன்னா போலீஸ் ரோந்து பயங்கரமாக இருந்துச்சு, அவனால் திருட முடியல. உள்ளே வந்து ஒரே கோபம் வந்து அங்கே குழந்தைய சுசு பார்க்க எங்கடா உங்கள் அப்பனை வர சொல்கிறா. வழக்க மண்டியாக இருந்தால் அப்பாவை தானே இருக்கணும். இவன் குழந்தை உங்கள் அப்பனை வர சொல்கிறா, அப்பனை வர சொல்கிறான்னு கத்தி கூச்சல் போட்டு ஒரே இது. பங்குசாமி ரேஞ்சிட்டார். ஏஞ்சி வந்து அங்கே நிற்கிறார். அவர் மஃப்டியில் வந்து நிற்கிறாரு. அவர் ஒரே கோபம், தூக்கத்தில் லைட்டாக தேரெல்லாம் போய் தூக்கி இவ்வளோ அப்படி தூக்கத்துக்கு எடுத்துட்டானே வந்து நிற்கிறாரு. வேண்டா பங்கு ஃபாதர் வந்து நிற்கிறார். நான் யார் தெரியுமா அப்படின்றார் பங்கு ஃபாதர் கோபத்தில். நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றான். இவன் குடிச்சுவிட்டு என்ன கேட்குறான், நான் எங்கே இருக்கிறேன் சாமி, நான் யார் தெரியுமா, நான் எங்கே இருக்கிறேன் 2 பேரும் கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் தெளிவாயிட்டான். யார் குடிச்சவன் தெளிவாயிட்டான். இந்த பாரு நம்ம தான் குடிச்சு போட்டு எங்கே இருக்கிறோன்னு தெரில. அந்த ஆள் நல்லா இருந்தேன்னு அவனுக்கே தெரியல அவன் யாருன்னு. நம்ம நிலைமையோட அந்த ஆள் நிலைமை மோசமாக இருக்குன்னு போலான்னு போயிட்டான் அவன். பல நேரத்தில் இந்த குடி போதையில் இருக்கும்போது நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அங்கே அந்த குடி போதையில் இருந்தான் ராஜா. அவன் என்ன சொல்கிறான், என் அரசவையில் பாதி அவனுக்கு கொடுத்துட்றேன் என்று சொல்லி, அதுக்கு என்ன பரிசு, திருமுழுக்கு யோவானுடைய தலை கொய்யப்படுகிறது. பாருங்க அன்பிற்குரியவர்களே, அங்கேயும் ஒரு விருந்து நடக்குது. மத்திய ரொம்ப அழகா வச்சிருக்கிறார். பழி வாங்குகிற ஒரு படலம், ஆணவத்தின் ஒரு நிகழ்வு, சுயநலத்தின் ஒரு அடையாளம். இங்கே உணவு பரிமாறப்படுகிறது. சம விருந்து, எல்லாருக்கும் விருந்து, மகிழ்ச்சியின் விருந்து, ரொம்ப அற்புதமான ஒரு விருந்து இயேசுவின் பந்தியில். இதெல்லாம் இயேசு நம்முடைய குடும்பங்கள்லையும் கூட அன்புக்குரியவர்களே, நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மாமா, சித்தப்பா, அத்தை கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. நம்முடைய குடும்பத்தில் அன்பு உறவு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பழிவாங்கும் படலத்தில் இருக்கிற கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகிற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இதை இவ்வளவு மத்தியில் நம்முடைய குடும்பத்தை அன்பு உறவில் ஆரோக்கியமாக சுகமாக நம்ம எப்படி கொண்டு போவது, அதெல்லாம் அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். அந்த லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வசனம் சொல்கிறது, இயேசு வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் மாறினார். இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் முதிர்ச்சி, இதுதான் பண்பு நிறைந்த மனிதராய் மாறுவது. இன்னைக்கு அன்னைக்கு விழா எடுக்கிற நாம் இந்த பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அண்டி வருகிறவர்களுக்கெல்லாம் தருகிற அன்னை மரியாளை போல இயேசு அந்த பண்பை கற்றுக்கொண்டார். நமக்கெல்லாம் தெரியும், யோவான் எழுதிய நற்செய்தியில 4வது அதிகாரம் கானாவூர் திருமணத்தில் என்ன நடக்குது? 2வது அதிகாரம் கானாவூர் திருமணத்தில் என்ன நடக்குது? அது யாரு பண்ணுது? ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் யாரு? இயேசு, மாதா. ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் மாதா. இயேசு அவர் பாட்டுக்கு சீடர்களோடு ஆடி பாடி மகிழ்ந்து பொண்ணு மாப்பிள்ளையோடு சேர்ந்து விளையாடிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்பா இங்க வாப்பா, இங்க பார், திருமணத்துல திராட்சரசம் தீர்ந்து போச்சு, ஏதாவது பண்ணணும். நம்ம என்னமா பண்ண முடியும், என்ன விடுங்க நான் போறேன் அப்படின்னு போயிட்டார். ஆனால் ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் தன்னுடைய மகனின் வல்லமை, ஆற்றல், சக்தி, பலம், கடவுளுடைய அருள், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டுமே, அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. நான் தந்தையின் இல்லத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னதை தியானித்து, இந்த நேரம் தந்தையின் நேரம் வந்துவிட்டது, உன்னுடைய அருளின் நேரம் வந்துவிட்டது என்று அங்கே அன்னை மரியாள் இயேசுவின் ஒரு உந்து சக்தியாக, ஒரு ஊக்க சக்தியாக அன்னை மரியாள் மாறுகிறாள். ஏன்? பிறருடைய தேவையை உணர்ந்தவளா இருந்தாள். எலிசபெத் அம்மா ட்ரங்கால் அனுப்பி டெலிகிராம் போட்டு இதெல்லாம் சொல்லி வாட்ஸ்அப்லாம் அனுப்பிலாம் சீக்கிரம் உடனே புறப்பட்டு வரவும் அப்படிலாம் சொல்லலை. அன்னை மரியாள் ஓடி போனாங்க. அப்பா வீட்டுக்கு வந்தார், பிரியாணி பேக்கெட் வாங்கிட்டு வந்தார். பிரியாணி பிரித்தான், பையன் பிரித்தான், சாப்பிட்றா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. 2 பேக்கெட்டும் பிரிக்கிறான். பிரிச்சுன்னு 1 முட்டை மேலே இருக்குது அப்படி கப்புன்னு. ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். இன்னொரு பேக்கெட்டை பிரிக்கிறான், முட்டையே இல்லை. சிக்கன் பிரியாணி. எது சாப்பிடுவான் பையன்? இப்போ எதிராக சாப்பிடுவேன்? முட்டை தான் பார், டக்குன்னு சொல்கிறான், முட்டை தான் வேணும், என் முட்டையும் வேணும், முட்டை விட்ட கோழியும் வேணும். இல்லை, டக்குன்னு எடுத்துட்டு சாப்பிட்றான். அப்பா வந்துட்டு அந்த முட்டை இல்லாத பிரியாணி எடுத்து அப்படியே பிரித்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு இப்போ கையை விட்டு பிரிக்க சாப்பிடும் போது உள்ளே பார்த்தா 2 முட்டை இருக்குது. இவன் கண்ணு பிதிக்குன்னு வெளியே வந்துருச்சு. ஐயோ! அப்பா சொன்னாரான், டே நீ பார்த்த உடனே பேராசைப்பட்ட,
டப்புன்னு தூக்கிட்டேன், அலைஞ்சேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வயிறு ரொம்பினாலும் கண்ணு ரொம்பாதான், வயிறு ரொம்பினாலும் கண்ணு ரொம்பாது. நீ ஆத்திரப்பட்ட பற்றியா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அதனால பொறுமையாக இருக்கணும்டான்னு சொல்லி அப்பா ஒரு பாடம் எடுக்கிறார் பையனுக்கு. சரி சரிப்பான். திருப்பி அடுத்த வாரம் பிரியாணி வாங்கிட்டு வர 2 பேக்கெட் பிரிக்கிறான், டக்கு டக்குன்னு பிரிக்கிறான். அப்பா சொல்ல, சாப்பிட்றா, ஒன்றில் முட்டை இருக்குது மேலே, இன்னொன்றில் முட்டை இல்லை. இப்போ எந்த பிரியாணி எடுப்பான்? முட்டை. ஆடுறா செவுப்படுறா. ஆமாடா நீ மூளைக்காரன்டா. ஏன்டா முட்டை இல்லாத பிரியாணி உனக்கு? ஏன் முட்டை இல்லாத பிரியாணி? ஏன்னா இதில் முட்டை உள்ளே இருக்கும்னு அவன் நோண்டுறான், இலையே கிழிஞ்சு போச்சு. ஏன் ஒரு முட்டையும் இல்லை. போன தடவை அப்பா முட்டை இல்லாத பிரியாணி எடுத்தார், ஆனால் உள்ளே 2 முட்டை இருந்துச்சுன்னு இவன் டப்புன்னு இப்போ இதில் போனான், முட்டையே இல்லை. அப்பா சொன்னாராம், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். நீ போன தடவை மேலே முட்டை இல்லை உள்ளே இருந்துச்சு, அதனால இப்பயும் இருக்கும்னு நினைச்ச. ஒவ்வொரு முறையும் நமக்கு புது புது அனுபவங்கள், புது புது நிகழ்வுகள், புதிய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அதனால அப்படின்னா தெரிஞ்சுக்கப்பா. அதனால ஒவ்வொரு முறையும் நாம் திறந்த இதயத்தோடு இருக்கணும், விசாலமான பார்வையில் இருக்கணும். அப்பா பாடம் எடுத்தாராம். அடுத்த வாரம் திருப்பி பிரியாணி பேக்கெட் வாங்கிட்டு வர்றாரு. 1ல் முட்டை இருக்குது, 1ல் முட்டை இல்லை. இப்போ எதை எடுப்பான்? என்னடா நீ திருப்பி இருக்கிறது இல்லாதது என்ன பாட்டு கிளாஸ் பேர்? நீங்க பங்கு சாமின்னு சின்ன சாமின்னு போட்டி வருது, எதை எடுக்கிறதுன்னு அவங்க பேசிக்கிறாங்க பின்னாடி. என்ன சொல்றீங்க? பாட்டு கிளாஸ் பேரழகிகள் சொல்லுங்க டக்குன்னு. என்ன தெரியுமா சொன்னா பையன்? யாரும் கரெக்டா சொல்ல மாட்டீங்களா? குத்தலு கொடுத்துடலான்னு நினைச்சேன் நான். யாரும் 2மே ரொம்ப பேராசடா, அவனுக்கு 2ஐயும் சேர்த்து சாப்பிடுவானா. அப்பா ஒவ்வொரு முறையும் நீங்க எனக்கு தான் வாய்ப்பு கொடு, எனக்கு தான் சாய்ஸ் கொடுத்தீங்க. இந்த சாய்ஸ் இஸ் யோர்ஸ், நீ எடுத்து சாப்பிட்றா. உனக்கு எதை எடுத்து, இந்த தடவை சாய்ஸ் இஸ் யோர்ஸ், நீ எடுத்து சாப்பிடு, உனக்கு எது வேணுமோ நீ எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு அப்பாவுக்கு சாய்ஸை கொடுத்தானா. அப்பா சொன்னாராம், இப்போ தானே நீ என் பிள்ளை, இப்போ தாண்டா கற்றுக்கிட்ட, இதாண்டா வாழ்க்கை. அடுத்தவங்களை மையப்படுத்தணும், அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பா சொன்னாராம். அன்னை மரியாள் அதை தான் முதல் பாடமாக பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்டி வருவோருக்கெல்லாம் நாம் அரவணைக்கணும், தேடி போகணும், கொடுக்கணும். இயேசு வாழ்நாள் முழுவதும் பேரிரக்கத்தை மட்டுமே தான் கொண்டு வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் வீட்டுக்கு திரும்பி போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர், முடியாத ஒருத்தருக்கு, ஏழை எளியவருக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம வச்சுக்கணும். நம்முடைய பார்வையில் அவங்க இருந்துகிட்டே இருக்கணும். யாரோ ஒரு எளியவர், ஏழை, அது உங்க குடும்பத்திலே இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்க தெருவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், பங்குல இருக்கிறவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வறுமையில் இருக்கிற ஒருவரை நம்முடைய குடும்பத்தில் ஒருவரா, நம்முடைய பார்வையில எப்பவுமே வச்சுக்கிட்டு அவருடைய தேவைகளை நாம் சந்திக்கிற ஒருவரா நம்ம மாறலைன்னா, இந்த சீரியல் சைட்டு, ஸ்டேஜ், நாங்கள் 3 பேர், ஏத்தனை கோடி எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட். அண்டி வருவோருக்கு அரவணைக்கும் அன்பு தாயை போல நீங்களும் நானும் வரலன்னா அப்புறம் எப்படி நம்ம அவங்களுடைய பிள்ளைங்களா இருக்க முடியும்? அன்னை மரியாளுடைய பிள்ளைகளா நம்ம எல்லாரும் இருக்க முடியாது. வெறும் பக்தர்களா இருந்து போயிடலாம். இயேசுவின் சீடர்களாய் நாம மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா கடைசியா நம்ம முடிச்சிடலாம். பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனம். பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க யாராவது ஒருத்தர். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலே, பாருங்களேன் பவுலடிகளார் அழகா சொல்றார், உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொண்டவரா இருங்க. அப்புறம் வாசிங்க, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். the mind of Jesus. ஆண்டவர் இயேசுடைய மனநிலை இதுதான். அடுத்தவர்களை தான் மனநிலை கொண்டு, அடுத்தவங்களை தான் அக்கறை, அடுத்தவங்க மேலதான் அவர் கரிசனையா இருந்தார், அடுத்தவங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தார். உங்களில் சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்த. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நம்ம ஒருத்தரை வச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும். அடுத்தவர்களை, ஒரு குடும்பத்தை, ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதோ, உடல் நலம் சுகமில்லாதவங்களோ, வயதானவர்களோ, யாரையோ ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல பார்த்துக்க ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கேள்விச்சோம்மா இருமி இருக்குது பார் இது அப்படின்னு இல்லாமல், அவங்கள சாலையில் ஒரு கார் போயிட்டே இருக்கு, பின்னாடியே போலீஸ் வண்டி, டிராஃபிக் போலீஸை விரட்டிக்கிட்டே போகிறாங்க. போயிட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் பின்னாடி போய் அந்த வண்டியை பிளாக் பண்ணி நிறுத்திடுறான். இவன் பக்குன்னு அந்த ஃபேமிலியே போகுது. ரொம்ப மனசு இதாகிடுச்சு, என்னடா போலீஸ் நம்ம விரட்டிட்டு வந்து நிற்குது. இன்னொன்று போலீஸ்கார் சொல்கிறவா, நீங்கள் வந்து இந்த வேக ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. அப்புறம் சிக்னல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க. அப்புறம் ஏன் சார் எங்களை பிடிச்சி வச்சுக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை சார், இந்த வாரம் சாலை பாதுகாப்பு வாரம். என்னது
சாலை பாதுகாப்பு வாரம். நீங்கள் ரொம்ப நாங்கள் 10 நிமிஷம் உங்களை ஃபாலோ பண்ண ரொம்ப சிறப்பாக வண்டி ஓட்டி இருக்கிறீங்க, அதனால் போக்குவரத்து சார்பாக உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் அன்பளிப்பாக தரோம், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு டோக்கன் கொடுத்து ஃபோட்டோ செக் போட்டோம். சார் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது இந்த 10,000 வச்சு நான் லைசன்ஸ் வாங்கிடுவேன் சார் எப்படியாவது. அப்புறம் அது மீச்சம் காசுல எப்படியாவது இன்சூரன்ஸை போட்டுறான் சார்னு போலீஸ்காரர் கப்புன்னு அடிச்சிச்சு அவருக்கு. ஐயோ பெஸ்ட்டு டிரைவர்னு ஒரு பிடிச்சா இவன் தான் இருக்கிறது. உடனே இப்போ அவங்க பின்னாடி ஒய்ஃப் இருந்துச்சான், சார் இந்த ஆள் குடிச்சாலே ஏதாவது உளறி தொலைச்சிருவான் சார் அப்படின்னு. இந்தம்மா உளறி தொலைச்சிருச்சு, என்னது குடிச்சுக்கிறான்ட்டு, குடிச்சாலே இப்படியாவது உளறி தொலைச்சிருவான் சார். பின்னாடி அவங்க அம்மா வயசான ஆயா, நான் அப்போவே சொன்னேன்டா திருட்டு வண்டியை வாங்காத, போலீஸ்கிட்ட மாட்டிப்போம். குடும்பமே போட்டு கொடுத்துருச்சு. எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்க. நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம். அன்னையின் பக்தர்களாக வந்து போகக்கூடாது, வருஷம் கொண்டாடிக்கிட்டு போகிறதில்ல. சீடர்களாய், பின் செல்பவர்களாய், குரலை கேட்கிறவர்களாய், வாழ்விலை வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் நம்ம சென்றிட வேண்டும். அன்னை மரியாளை போல அவர் சொல்வதையெல்லாம் செய்திட பேர் இரக்கம் கொண்டவர்களாய் வாழ இறையருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். நம் அனைவரும் எழுந்திருப்போம். அனைவருடைய பாதத்திலே நம்மை நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். அண்டி வருவோருக்கு ஆதரவு தருகிற அன்னை மரியாளை போல நாமும் நம்மை அண்டி வருகிற ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு ஆதரவு தருவர்களாய் மாற இறையருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, இன்று எம் அன்பிய குடும்பங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கொடுத்து உமது ஆசிரை நிறைவாக பொழிந்து அவர்கள் என்றும் உன் அன்பில் நிலைத்திருக்க அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் கடலே இறைவா, எல்லா மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளையும் கருணையுடன் கண்ணோக்கும். அவர்கள் விரைவில் சுகம் பெற்று இல்லம் திரும்பவும் அவர்கள் குடும்பம் அமைதியோடு இருக்கவும் விழாவில் இருந்து வழிந்தோடிய இரத்தம் அவர்களை குணப்படுத்தும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்று ஆரோனை குருத்துவ பணிக்காக தேர்ந்தெடுத்த இறைவா, பூத்த கோலின் மூலம் நான் அவரோடு இருக்கின்றேன் என்று மக்களுக்கு உணர்த்தினீரே. இன்று குருக்கள் மூலம் பல நல்ல செயல் செய்து மக்களை நல்வழிப்படுத்தும் குருக்களை ஆசீர்வதித்து என் பங்கு குருக்களையும் இன்று திருப்பலி நிறைவேற்றும் குருக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே என் விருப்பம் என்றவரே இறைவா, குழந்தை இல்லாமல் தவிக்கும் சகோதரிகளை கனிவுடன் கண்ணோக்கும் இறைவா, திருமண வரத்துக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமண பந்தத்தை கொடுப்பீராக. எல்லா நலன்களாலும் நிரப்பி அவர்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்
மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றவரே இறைவா. கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லாமல் பிரிந்திருக்கும் தம்பதிகளை கண்ணோக்கும் இறைவா. அவர்கள் என்றும் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ நல்ல உள்ளத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போல ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாயுங்கள் அருளெம்மை தேற்ற வேண்டும். மௌனமாய் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஈரம் நிறைந்த இதயத்தை, விசாலமான பார்வையை, ஆழமான சிந்தனையை, ஆதரிக்கிற இதயத்தை, அள்ளி தருகிற தாராள உள்ளத்தை அன்னை மரியாள் இயேசுவுக்கு பகிர்ந்தளித்தது போல, தன் வாழ்நாள் முழுவதும் இயேசு வாழ்ந்தது போல பேரிரக்கம் கொண்டவர்களாய் மாற இறையருள் வேண்டும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். காணிக்கை பாடல். காணிக்கை பாபனே. உனதருள் பணிதனை விரமிக தொடர உறவினராயமை தீர்த்தாயே. உள்ளத்தில் உரைத்து உண்மைக்கு சான்றாய் உலகினில் வாழ்ந்திட பணிதாயே. இறையுள்ள மனமுணர்ந்து பிறருக்கு பணியாற்ற, இறையுள்ள மனமுணர்ந்து பிறருக்கு பணியாற்ற, இதயமாயிருந்து மையகிட தந்தோ. அன்புள்ளம் கொண்டவர்களே, நாம் தந்திருக்கிற இந்த காணிக்கை பொருட்களோடு நம்முடைய இதயங்களை இறைவனுக்கு ஏறெடுத்து நம்முடைய தேவைகளையும் பிறரின் தேவைகளையும் பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் கிறிஸ்துவ உணர்வோடும் சீடத்துவ சாட்சியாய் வாழ்ந்திட நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கும் பள்ளி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மனிதனானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளை ஏற்றி எங்கள் இதயங்களை இன்னும் ஈரப்படுத்தி எங்கள் மனதை இன்னும் ஆழப்படுத்தி சிந்தனைகளை விசாலப்படுத்தி ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் பரிவுள்ளவர்களாய் வாழ்ந்திடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பு நிறைந்த தாய், என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனிதர் அனைவரிலும் எந்நாளிலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்போதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழும் இவ்வேளையில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியார் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தனது கன்னிமை மாட்சிமை நிறைந்து
நிலையான ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் மாறினார். வந்தவருக்கெல்லாம் ஆதரவும் அளித்து வள்ளல் தன்மையை காட்டினார். அந்த இயேசுவை போல நாங்கள் பேரிரக்கம் கொண்டவர்களாய் மாறிட அன்னை மரியாள் அவருக்கு பயிற்றுவித்தார், கற்றுத்தந்தார். நாசரேத்தூர் திருக்குடும்பத்தில் அந்த மகனை பக்குவப்படுத்தினார். நாங்களும் எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய அன்பியங்களில், சமூகத்தில் பேரிரக்கம் கொண்டவர்களாய் பேராசை ஒழித்து அன்புறவு கொண்டு வாழ்ந்திட அருள் தருவீராக. எனவே புனிதர்கள் தூதர்கள் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளையும் எங்களையும் புனிதப்படுத்தியுள்ள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்க ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் இன்றைய நாள் திருப்பலியிலே நன்றியோடும் சிறப்பு கருத்துகளோடும் சிறப்பாக முது அன்னையினுடைய இந்த கொடியேற்ற விழாவில் அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக முது கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய முது பிள்ளைகளாகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்த அனைவரையும் இன்னும் ஆகிய உலகில் மறித்த இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பங்கின் பாதுகாவலருமான புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அவரை தேடி நாடி ஓடி வந்தவர்களுக்கு வயிறார உணவளித்து நிறைவோடு மகிழ்வோடு ஒரு சமத்துவ சமூகத்தை உண்டாக்கிய இயேசு பேரிரக்கத்தோடு நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தான் தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த நல்ல பண்பை நாமும் கற்றுக்கொண்டு சூரியனிடமிருந்து நிலவு எப்படி ஒளி பெறுகிறதோ அதே போல அன்னை மரியாளிடமிருந்து இயேசு பெற்றுக்கொண்டது போல நாமும் அந்த பேரிரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வீடு திரும்ப இறையருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை தீமைகளிலிருந்து விடுவிப்பீராக. பல நேரங்களில் நாங்கள் பேராசை கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். பிறருடைய உணர்வுகளை, பிறருடைய தேவைகளை உணராமல் இருந்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் வாழ்கிறவருடைய தேவைகளை அறியாமல் இருந்திருக்கிறோம். இந்த சுயநலங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவிப்பீராக. பிறரை மன்னிக்கிற பிற ஈரமான இதயத்தை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. பகிர்ந்து கொள்ளுகிற பரமனின் பண்பை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. ஆழமான விசாலமான பார்வை எங்களுக்கு தருவீராக. இதனால் நாங்கள் கலக்கங்கள் நீங்கி உடலும் உள்ளமும் சுகமாய் வாழ அருள் தருவீராக. ஆரோக்கிய அன்னையை போல நாங்களும் ஆரோக்கியம் பெற்றவர்களாய் மாறிட ஆற்றல் பெறுவோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை, சமாதானத்தை, மன நிறைவை, மகிழ்வை தருகிறேன் என்று உடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் இப்படி திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இங்கே குழும்பி இருக்க எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்து எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அருளும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் மற்றும் உலகின் பாவங்களை போக்கும் இறங்கி வந்த
உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவரென்றுமே வாழ்வார், அவரென்றுமே வாழ்வார். வாழ்வு தருகிற உணவை நமக்கு வாரி வழங்க வள்ளலாய் பேரிரக்கம் கொண்டவராய் நம்முடைய பரமனிடமிருந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. நாமும் அவரை போல பேரிரக்கம் கொண்டவர்களாய் அண்டி வருவோருக்கெல்லாம் ஆதரவு தருகிற அன்னை மரியாளை போல நாமும் வாழ்ந்திட அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அனுதின உணவான அருமருந்தே, ஆனந்த மழையான திருவிருந்தே. அனுதின உணவான அருமருந்தே, ஆனந்த மழையான திருவிருந்தே. கல்வாரி பலியின் கனியமுதே, கல்யாண மனங்கள் கனிந்திடவே. கல்வாரி பலியின் கனியமுதே, வாழ்வில் கல்யாண மனங்கள் கனிந்திடவே. பாருங்கள் அமர்வோம் பந்தியிலே, நிறை வாழ்வுக்கு அழைக்கும் விருந்திதுவே. பாருங்கள் அமர்வோம் பந்தியிலே, நிறை வாழ்வுக்கு அழைக்கும் விருந்திதுவே. அனுதின உணவான அருமருந்தே, ஆனந்த மழையான திருவிருந்தே. ஏழைகள் வறியோர் எல்லோரும் வாருங்களே, ஏற்ற தாழ்வுகள் கலைந்திட கூடுங்களே. ஏழைகள் வறியோர் எல்லோரும் வாருங்களே, ஏற்ற தாழ்வுகள் கலைந்திட கூடுங்களே. அப்பங்கள் பலுகிடும் புதுமை பாருங்களே, அப்பங்கள் பலுகிடும் புதுமை பாருங்களே. ஆன்ம உணவாகும் அன்பை சுவைப்போம், ஆன்ம உணவாகும் அன்பை சுவைப்போம். வாருங்கள் அமர்வோம் பந்தியிலே, நிறை வாழ்வுக்கு அழைக்கும் விருந்திதுவே. வாருங்கள் அமர்வோம் பந்தியிலே, நிறை வாழ்வுக்கு அழைக்கும் விருந்திதுவே. அனுதின உணவான அருமருந்தே, ஆனந்த மழையான திருவிருந்தே. உறவுகள் வளர்க்கும் உன்னத பலியினிலே, உடலும் உள்ளமும் வலிமை அடைந்திடுவே. உறவுகள் வளர்க்கும் உன்னத பலியினிலே, உடலும் உள்ளமும் வலிமை அடைந்திடுமே. விண்ணக விருந்தின் முற்றுவை இதுவே, விண்ணக விருந்தின் முற்றுவை இதுவே. வாடும் மாதருக்கு வழியுணவாவே, வாடும் மாதருக்கு வழியுணவாவே. வாருங்கள் அமர்வோம் பந்தியிலே, நிறை வாழ்வுக்கு அழைக்கும் விருந்திதுவே. வாருங்கள் அமர்வோம் பந்தியிலே, நிறை வாழ்வுக்கு அழைக்கும் விருந்திதுவே. அனுதின உணவான அருமருந்தே, ஆனந்த மழையான திருவிருந்தே. அனுதின உணவான அருமருந்தே, ஆனந்த மழையான திருவிருந்தே. பாதவழி நம்முடைய ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு தருணம். அருள்மழை பொழிகிற ஆரோக்கிய தாய் நம்மை, நம் குடும்பங்களையும், பகுதி வாழ் மக்களையும்
இதுவரை காத்தவள், அண்டி வந்தவரை அரவணைக்கிறவள், ஆதரிப்பவள், அவளுடைய குறைகளை தீர்ப்பவள், அவளுடைய கண்ணீர்களை போக்குபவள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தாயை நாம் பாதுகாவலாய் கொண்டிருக்கிறோம். எனது தாயை நோக்கிய வல்லமுள்ள ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாடினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விடாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. நம் அனைவரும் கண்களை மூடுவோம். அம்மா என்று அபய குரல் எழுப்புகிற அத்துணை பேரையும், அவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பாதத்திலே அண்டி வந்து ஜெபிக்கிற அனைவரையும் உள்ளத்தை ஊடுருவி பார்த்து உதவுகிற உள்ளம் கொண்டவளாக ஆரோக்கிய தாய் இதோ வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சிற்ற ஆலயத்துல இதோ இந்த கெபியில அன்னை அனைவருக்குமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியிலே வாழ்பவர்கள், அவர் திருமுன் நின்று ஜெபிப்பவர்கள், இந்த தெருவிலே பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய குறைகளை போக்கி அவருடைய தீமைகளை நிறைவேற்றுகின்ற பரிவுள்ளம் கொண்ட தாயாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே அவளுடைய கொடியேற்றத்தோடு இந்த நாளை துவங்கி இருக்கும். அம்மாவுடைய பாதத்துல நீங்க உங்க ஒப்பு கொடுங்க. இந்த 3 நாட்கள் நம்முடைய பகுதி வாழ் மக்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய தொழில்கள், வியாபாரங்கள், அவர்கள் நினைத்திருக்கிற பல காரியங்கள், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள், அவருடைய கல்வி, அவருடைய எதிர்காலங்கள், நம்முடைய குடும்பத்தில் நடைபெற இருக்கிற நல்ல சுபகாரியங்கள், இன்னும் நாம் எண்ணி இருக்கிற பல விதமான முயற்சிகள், முடிவுகள், தீர்மானங்கள், திட்டங்கள், இன்னும் அநேகர் குறிப்பாக உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடும் இருப்பவர்கள், பலவிதமான தேவைகளோடு கூட இந்த நாளிலே இந்த திருவிழாவில கொடியேற்றத்தோடு அன்னையுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேருடைய உள்ளத்து வாஞ்சிகளை அன்னுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வது அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கிருஷ்ணா நகர் புனித ஆரோக்கிய மாதாவுடைய 31வது ஆண்டு பெருவிழாவை நாம் அனைவருமாக கோலாகலமாக இந்த திருக்கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கிறோம். கடந்த வாரம் நான் அண்ணனூர் ஒரு பங்குல இந்த நவநாள் நாட்கள் திருப்பணி நிறைவேற்ற சென்றிருந்தேன். அங்க இப்படிதான் சொன்னேன், என்னுடைய மதுரவாயில் பங்கு அன்னையோடு பயணிக்க எல்லாருமே பயணிப்பாங்க. நான் சொன்னேன், என்னுடைய பங்கு முழுவதுமாக மரியாயின் சேனையினர் நிறைய நேரங்கள் நான் பார்த்து மகிழ்வது உங்கள் கரங்களிலே, அநேகருடைய கரங்கள்ல ஜெபமாலை. இங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குல பார்த்தீங்கன்னா சிறுவர், பெரியவர், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், மூத்தவர்கள், கல்யாணமானவங்க, கல்யாணமாகாதவர்கள், வயதானவர்கள் என்று பல நிலைகள்ல நீங்க மரியாயின் சேனை அந்த சேனையோடு இணைந்து ஜெபத்திலே ஒன்று திருப்பவர்கள். தந்தை சொன்ன போல இன்னைக்கு அண்டி வந்தோரை
அரவணைக்கும் தாய். நீங்க செய்யற சேவைகள் உங்களுக்கு தெரியும். நமக்கு பங்களை நிறைய பேர் வைத்த மறைவுரை, நிறைய நோயாளிகளை போய் சந்திப்பது, நிறைய இந்து குடும்பங்களை சந்திப்பது. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் போயிட்டு நீங்க பெருசாலாம் காசு பணம் கொடுத்து உதவுவது மாறாக அந்த குடும்பத்திற்காக நீங்க ஜெபிப்பதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆகவே நான் சொல்றேன், இன்னைக்கு அன்னையுடைய அருளை ஆசிரியை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த நல்ல நாளில் நான் நினைக்கிறேன், இன்னைக்கு நாம் அனைவருமாக ஒரே குடும்பமாக இணைந்து நம்முடைய இந்த திருவிழாவை இந்த மிக அற்புதமான விதத்துல துவங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி அண்டி வருவோர் ஆதரிக்கும் அன்னை என்ற தலைப்புல மிக அருமையாக வழிபாடுகள் ஏற்பாடு செய்த அத்தனை விதமான காரியங்களை முன்னின்று வழிநடத்திய நம்முடைய சூசையப்பர் அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நல்லா ஜோரா மியூசிக் போடுப்பா தம்பி, அடிங்க. ஜாலியாக போடுங்க. நல்லா இன்னும் சத்தமே வரல. சத்தமே இப்போ தம்பி, அவங்க சத்தமே கீபோர்டு அதுதான் சத்தமேவா. நீங்க நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஏன்னா பாத்தீங்க, ஒவ்வொரு நிகழ்வையும் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வழிபாடுகளை பொருளுள்ள விதத்துல நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிற நம்முடைய சூசையப்பர் அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த ரெய்மன் பீட்டர் அவரை பத்தி நான் சொல்லணும் இல்லை, காரணம் நாங்கள் 2 பேருமே ஒன்றாகவே 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் நினைக்கிறேன். அவருடைய நான் 1 ஆண்டு தான் பெரியவன். ஆகவே நாங்கள் அப்போத்திலிருந்து குருமடத்திலிருந்து சேர்ந்ததிலிருந்து அது ஒரு 11 ஆண்டுகள், இது ஒரு 25 ஆண்டுகள், ஆல்மோஸ்ட் ஒரு 36 ஆண்டுகள் அப்படியே பயணித்து கொண்டு இருக்கிறோம். தந்தையை நான் சொல்லணும்னா அவர் சுறுசுறுப்புனா அது கண்டிப்பா ரெய்மன் தான். அவருக்கு நலகலக்கம் அவர் சொன்ன மாதிரி தான். எந்த காரியத்தை கொடுத்தாலும் அது சிறப்பாக, எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி. அவர் நம்முடைய மறை மாவட்டத்துல அவர் நான் சொல்லிட்டே இருக்கலாம், அவர் இல்லாத பொறுப்புகள் கிடையாது. பல கமிஷன்ஸ்க்குலாம் அவர் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். இப்போ உயரிய ஒரு பொறுப்புனா நம்முடைய மறை மாவட்டத்துல எத்தனை ஸ்கூல்? 36 60 பள்ளிகள் இருக்கிறது. அது எல்லாம் இங்கிலீஷ் தமிழ்லாம் சேர்த்து தான். அந்த பள்ளிகளுடைய மிக சூப்பரண்ட் ஆஃப் ஸ்கூல் என்பது சாதாரணமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வயசானவங்க பெரியவங்க தான் தருவாங்க. ஆக ரொம்ப எளிய சின்ன பையன் அப்படின்னு சொன்னால் அதான் குறைந்த வயதில் அந்த பொறுப்பை எடுத்து மிக சிறப்பாக அவர் எடுத்த இந்த அவரும் 5 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார். சொல்ல முடியாது, அவர் கூட அடுத்த வருஷம் மதுரை வயலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர் எந்த காரியத்தையும் நிறைய சொன்னது தான். அவர் என்ன பேசுகிறார், ஏழைகள், அந்த நீதி, அந்த இரக்கம், அதான் நான் பார்த்த மகிழ்ந்த என்னுடைய நண்பர். அவரு நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கோம். நான் அம்பத்தூர் இருக்கும் போது அவர் HUF ஆவுலேருந்து அடிக்கடி நாங்கள் ஒன்று சேருவோம். இப்போது அடிக்கடி ஒன்று சேருவோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். அதுவும் சரி, மறைக்கல்வி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு நம்முடைய மறை மாவட்டத்தில் 3500 பிள்ளைகளை ஒன்று சேர்த்து மிக அற்புதமான ஒரு சில்ட்ரன் ஜூபிலியை கொண்டாடி மகிழ்ந்த பெருமைக்குரிய ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். அவனே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நிறைய திறமைகள் அவர் இருக்கிறது. ஒரே லைஃப் அவர் சொன்னதான், நிறைய வாழ்வு இருக்கும், ஃபுல் ஆஃப் லைஃப். நிறைய இயக்கங்களை நிறைய பேரை உற்சாகப்படுத்துவார், நிறைய தட்டி கொடுப்பார், நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு தந்தை. இந்த நாளிலே நம்மோடு இணைந்து மிக அற்புதமான ஒரு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து எளிமையான காரியங்களை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த இரக்கத்தையும் அந்த பேராசை நாம் விட்டுட்டு நம்ம அன்னையை போல, இயேசுவை போல பிறரில் அக்கறை கொண்டவர்களாக வாழக்கூடியவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே நல்ல நாளிலே அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவிக்க திரு ரூபன் அவருக்கு பொன்னாடி அணிவிக்க, அல்லது யாராவது டேவிட் 2 பேரையும் அழைக்கிறோம். தந்தை அவருடைய முன்பாக தந்தை ரெய்மன் பீட்டர் அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டு. ஜோரா கை தட்டலாம். தந்தையுடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் நாளைய தினம் நம்முடைய 3 நாள் தான் திருவிழா. அதனால இன்னைக்கு கொடியேற்றம், நாளைக்கு திருவிழா. அன்னைக்கு விழா எடுப்பது மிக சிறப்பு. நான் சொல்ற மாதிரி நிறைய புனிதர் சொல்றாங்க, அன்னையுடைய பாதத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தனா போதும், மாதா உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவாங்க. நிறைய நான் பல இடத்துல பிரசங்கம் வச்சு கொண்டு இருந்தேன். எனக்கு இப்போ சொல்லுவேன், பெந்தகோஸ்கார மற்றெல்லாம் இருக்காங்களே, அடி போல மாதா நம்ம கிட்ட இருக்கும் போது நம்மளை ஒருத்தவங்க அசைக்க முடியாது. ஏன்னா மாதா அவ்வளவு பெரிய சக்தி மிக்கவளாக இருக்கிறார். எனவே நாளை தினம் நம்ம திருத்தேர் விழாவை கொண்டாடுகிறோம். அன்னைக்கு நன்றி செலுத்தவும், அன்னை நம்முடைய வசிக்கிற பகுதியில் நம்மை நம்முடைய ஆசிரியை புரிவதற்காக. ஆகவே நாளை தினம் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகிற அன்னை என்ற தலைப்பில் நாம சிந்திக்கிற நாளைய தினத்தை மக்கியில் அதிதூதர் அன்பிய மக்கள் நாளைய வழிபாட்டை நடத்துவார்கள். நாளைய தினம் அருள்பணி இருதயராஜ் நம்முடைய
பேராசிரியராக பூவை குருத்துவ கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரியர் பெற்று தருவார். ஆகவே மீண்டும் சொன்ன மாதிரி நாம் ஒரே இல்லை, உங்களுக்கு தெரியும், இது ஒரு கூட்டமைப்பு மாதிரி நாம் அனைவருமாக இணைந்து செய்கிறோம். இதுக்கு என்று பொறுப்பாளர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம கையை நீட்டு போவாம இது நமது திருவிழா, நமது விழா. அப்ப இதுல நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய ஒத்துழைப்பும் மிக அவசியம். ஆகவே நினைக்கிறேன் அவங்க எடுத்து செய்கிற பல காரியங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். மீண்டுமாக எல்லாரும் கூப்பிட்டு வாங்க, அதை வைங்க இதை வைங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லக்கூடாது. நீங்கள் செய்ய மாட்டீங்க. மாறாக உங்களுடைய அது இப்போ இருக்கிறதா இருந்தாலும் சரி, அலங்காரிப்பதாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மாதாவுடைய தேரை ஜோடிப்பதாக இருந்தாலும் சரி, தீர்ப்பபடியாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டு இந்த அன்னையனுடைய அற்புதமான இந்த விழா நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அன்னையின் அருளும் இயேசுவின் அரவணைப்பிலும் நாம் என்றும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. பாடல்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கணவரை கொடுங்க. மிக அற்புதமான பாடலை பாடி நமக்கு இந்த திருப்பலி பாடலை மிக அர்த்தமுள்ள விதத்தில் கொடுத்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் டீ ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அனைவருமாக அதை அருந்து விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி பாடல். ஆண்டவரும் உடனே
பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.